தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் அன்னை பத்திலிருந்து ஓர் பாடல். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி உளப்பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். கண்ணஞ்சனத்தர் மை தீட்டப்பட்ட கண்ணுடையார். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் சிவபெருமான். கருணை கடல் கருணாகரன், அன்பர்களுக்கு கருணை பொழிகின்ற கருணை கடல், கருணையை கருணாகரனாக இருந்து கருணையை அன்பர்களுக்கு அள்ளித் தருகின்ற கருணை கடல் சிவபெருமான். பாடல்கள் வருகிறதல்லவா? கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாகடலே. சிவபெருமான் கருணை கடல். அந்த கடலுக்கு கரை இல்லை. கரையிலா கருணை மாகடல் சிவபெருமான். உள் நின்று உருக்குவர் அன்னே என்னும். நம் மனதிலே இருந்து, உள்ளத்திலே இருந்து உருக்குவர், உள்ளத்தை உருக்குவர் அன்னே என்னும். தாயிடம் மகள் சொல்லுகிறாள், கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்று உருக்குவர் சிவபெருமான். உள்ளத்திலே இருந்து, உள்ளம்தான் கோவிலாக்கினோமே, உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு அழையும். நாம் சிவபெருமான் மீது அன்பை பொழிகின்ற பொழுது சிவபெருமான் அன்பர்களின் உள்ளத்திலே அமர்ந்து உள் நின்று உருக்கி. அப்படி என்றால் அங்கே இருக்கின்ற அறியாமை, அங்கே இருக்கின்ற மாயை, அங்கே இருக்கின்ற நான் என்கின்ற நிலை எல்லாம் போய்விடும். உள் நின்று உருக்கி உண்மையான மெய்ஞானம் உள்ளத்திலே உறையும். அருட்பெரும் ஜோதி உள்ளத்திலே ஒளிர்விடும். உள் நின்று உருக்கி ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம்மானே. மாணிக்கவாசகர். என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள். இதுதான் மாணிக்கவாசகர் சிவபெருமானிடத்திலே கேட்கிறார். ஆடகச்சீர் மணிக்குன்றே உள் நின்று உருக்குவர் அன்னே என்னும். உள் நின்று உருக்குவர். அதைதான் கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே மாணிக்கவாசகர். உள் நின்று உருக்குவர். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து என்று மாணிக்கவாசகர் சொல்வார். இறைவன் சிவபெருமான் ஊனாய் உயிராய் உணர்வாய் அடியார்களிடத்திலே கலந்து இருப்பார். அதான் மாணிக்கவாசகர் சொன்னார். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் இன் அமுதமுமாய். மாணிக்கவாசகர். அதாவது உள்ளின்று உருக்கி என்பது அடியார்களை, மனிதரை உயர்வான பரஞானத்திற்கு அழைத்துச் செல்லுதல். உள் நின்று உருக்கி மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வாழ்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுது ஊறி. மாணிக்கவாசகர் சொல்வார். அன்சொலால் தன்னொடு. அதாவது பொன்னூசல் பாடலிலே நஞ்சமார் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன்
மஞ்சுதோய மாட மணி உத்தர கோசமங்கை அன்சொலால் தன்னொடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம்பூரி. நெஞ்சுளே நின்று, அதுதான் இங்கே உள் நின்று உருக்கி, உள்ளத்தை உருக்கி. உள்ளத்தை உருக்குவோர் அன்னே என்னும் தாயே, சிவபெருமான் உள் நின்று உள்ளத்தை உருக்குபவர் என்று மகள் சொல்லுகிறாள். உள் நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவராள் அன்னே என்னும். சிவபெருமான் அடியார்கள் அன்பர்கள் உள்ளத்திலே நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் உழப்பிலா ஆனந்தம் அன்பர்களுக்கு கிட்டும். எப்படி எப்படி தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். உள் நின்று உருக்கியதால் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றார். என்பரமல்லா இன்னருள் தந்தாய். மாணிக்கவாசகர், எனக்கு அருள் புரிந்தாய், நான் அதற்கு தகுதியானவனா தெரியவில்லை. என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய். அதுதான் உள் நின்றி உருக்குவர் உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால். எப்படி? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் நின்று உருக்கி உள் ஒளி பெருக்கி அறியாமையை அகற்றி மாயையை அகற்றி ஒளி பெருக்கி உள் ஒளி பெருக்கி அருட்பெருஞ்சோதியாக இருந்து உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து. இதுதான் உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால். மாணிக்கவாசகர் உழப்பிலா ஆனந்த கண்ணீர் பெற்ற அனுபவத்தை இந்த பாடலிலே சொல்கிறார். உழப்பிலா ஆனந்தம் தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று அந்த உள் நின்று உருக்கி அந்த அனுபவத்தையும் உழப்பிலா ஆனந்தமாய உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் சிவபெருமான் அன்பர்கள் உள்ளத்திலே நின்று உருக்கி அவர்களுக்கு உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவார் தாயே என்று மகள் தாயிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. போற்றி பாடுகிறாள் சிவபெருமானை பற்றி, அதை தாயிடம் சொல்கிறாள் மகள். அருமையான பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.